டேய் இவ்வளவு கூட்டமா இருக்கு. அதான்டா இந்தியா. வரிசையில போயிடலாமா? சச்சே வரிசையில போய் என்னைக்கு போய் சேர்றது? அதோ நிக்கிறான் பாரு நாட்டை. வணக்கம் சார். வணக்கம் சார். வட்டச் செயலாளர் பார்க்கணுங்க. இவங்கெல்லாம் என்ன பிரதமரை பார்க்க வந்திருக்காங்களா? போங்கய்யா, அடுத்த வாரம் வாங்கய்யா. இல்லைங்கய்யா, அவர் எங்க சொந்த ஊருக்காரரு, அதான் பாத்துட்டு போலான்னு சொந்த வந்தோம். ஊருக்காரனா இருந்தா என்ன போயா போயா என்ன? சார் என்னடா தள்ளுறான்? தள்ளுனா சரியா போயிரும். ஒரு 50 இருந்தா வெட்டு. எதுக்கு? டேய் எப்படியோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். அதை இங்க இருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம். குடு சீக்கிரம். தப்பா எடுத்துக்க போறான்டா. குடுக்காட்டி தான் தப்பா எடுத்துக்குவான். குடு சீக்கிரம் சீக்கிரம். சார் பாத்தியாடா பணம் நம்ம நாட்டுல என்னென்ன வித்த காட்டுதுன்னு. வணக்கம். வாங்க வாங்க பெரியவங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆமா, இவங்க யாரு? இது ஏன் பையன்? அது ஏன் பையன்? சின்ன வயசுல பார்த்தது. இப்ப பெருசா வளர்ந்துட்டேன். ஐயா, நீங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்தாங்க. 1.5 லட்சமா? இன்னைக்கு காலேஜ் ப்ரொஃபசர் வேலைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா? 2 லட்சம். 2 லட்சமா? ஆமா. நீங்க 1.5 லட்சம் தானே சொன்னீங்க? அட அது 6 மாசத்துக்கு முன்னாடியா. 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு விலை ஏறினா எப்படிங்க? காய்கறி விலை, பஸ் டிக்கெட் விலை எல்லாம் ஏறும்போது அப்புறம் இதனோட விலை ஏறத்தான் செய்யும். நீங்க என்ன பண்றீங்க, ஊருக்கு போய் ஆளுக்கு இன்னொரு 50,000 போட்டு கொண்டு வாங்க, கண்டிப்பா வேலையை போட்டு கொடுத்துறேன். ஐயா, இருந்த காக்காணி அரக்காணி நிலத்தை எல்லாம் வித்து தாங்க கொண்டாந்துருக்கோம். 10 பத்தாவதுக்கு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோங்க. எப்படியாவது எங்க பசங்களுக்கு வேலை போட்டு என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இத பாருங்க, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ற கை காசு போட்ட வேலை வாங்கி தர முடியும்? பணம் தானே சார். சார் எங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே வர சம்பளத்துல மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கட்டிடுவோம் சார். தயவு பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்னப்பா ஊர்க்காரன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்ல பசங்களா வேற இருக்கிறீங்க. பழனிசாமி இங்க வாப்பா. பழனி, அந்த காலேஜ் லிஸ்ட் இருக்குது பாரு, அதுல இவங்க 2 பேர் பேரை சேர்த்துக்கு போ. ஓகே சார். மறந்துடாத பழனி. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வர 1ஆம் தேதி கண்டிப்பா உங்க பசங்களுக்கு வேலை வந்துரு. வாங்க. வணக்கம். அப்புறம் நீங்க 2 பேரும் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போங்க. நாங்க இங்கதான் சார் இருக்க போறோம். இங்கயா? ஆமாங்க ஐயா, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் எங்க சினிமாவுல பெரிய ஆளா இருக்கிறான். அவங்க கூட நாங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டோம். சார் என்ன சார் சொல்றீங்க? வேலை கிடைக்க தள்ளி போச்சுங்களா? ஆமாயா. ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, யாரா அவன்? எங்க ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? ஆமா ஆமா சார். சார். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவுல இருக்காரு. சினிமாக்காரனா? என்ன சினிமா காரனா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. டேய். சும்மாடா. 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆடுறது சினிமாக்காரன் தான். மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்றேன். சார், சார். டெல்லிக்கு போறேன். அவரை என்கிட்ட விடு. டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல. நடிச்சிருக்க? நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு? அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதிய வந்து அடிக்கிறேன். சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். என்னடா கேக்குறது? டேய், இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும்? 1.5 லட்சம். 1.5 லட்சம். ஐயோ, டீ வேண்டாம் குடிக்கிற சார், காசு. கோவப்படாதீங்க சார். சார் 1.5 லட்சம் எடுத்து போங்க. சார் எடுத்து போங்கடா. சார் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார். என்ன தெரியாம பேசுறது? மந்திரி மாறிட்டாரு, புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு. அவரை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு 1 மாசமா டைம் வேண்டாம்? அப்ப 1 மாசத்துலயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார்? அடுத்த மாசம் 1ஆம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு. சார் சார் வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம். இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் ஆமா சார். சார், நான் கூட இப்ப அவனை நங்கு சார். குத்துனியா? ஆமா சார். இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வர வரக்கூடாது. மாட்டான், சத்தியமா வர மாட்டான் சார். ஏப்பா, சார். அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமா. அதுல இவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மணி 6 ஆக போகுது. அந்த ப்ரொஃபசருங்க என்ன வரல போல இருக்கே. காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும். இங்க வா. என்ன பாவம், இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கற? பேசாம நம்மளே சமைச்சு வச்சுட்டா? சமைக்கிறதா விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா, லவர்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. ஏங்கா அக்கா என்ன அவ லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது? ஓ லவரு, ஏ லவரு எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா வீடு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு கதவு திறக்கணும், அவ்வளவுதானே? இத புடி. தள்ள புளி மூட்டை மாதிரி நிக்கிறா. என்ன பண்ண போற? வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா? சமைக்கணும். அப்ப கம்முன்னு இரு. இல்ல
ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட, பொம்பளை எல்லாம் பருமாற, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? ஆ, அட, அதை விட இவங்கள மாதிரியே 2 ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே 2 பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்கா வாயை மூடிட்டு சாப்பிடு. இந்த வாயை மூடிவிட்டு எந்த வாயால சாப்பிடுறது? சாப்பிடு. சாப்பிடு. ஏங்க உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்ட பத்தி நீ பேசுறியா? இது எப்படா வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா அவனு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படா உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார், இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே 2 முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா இது? குடு. ஏய், ஏ லூசு, என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? ஏய் சும்மா இரு. நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு, என்ன மாதிரி கலரா வேணாமா? அதான் தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. கூட நான் குடிக்கிறேன். போடா. சரிடா, டேய், கொஞ்சம் போடா. கொஞ்சம் கூட. வேணுமா உனக்கு? ஆமாடா. காட்டு. அவ்வளவுதான். டேய் 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 டேய். மெதுவா மெதுவா. ஐயோ, தண்ணி குடிங்க. என்னடா இது? குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க. அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க, சூப்பரோ சூப்பருங்க. அட, பாத்தியாடா, ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான். இந்தாங்க சார். தேங்க்ஸ். மச்சான், என்னடா? என்னடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? வேலை கீழே தவறுதலா கொடுத்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா? ஊர்ல இருந்து தங்கச்சி எழுதிருக்காடா. என்னவா? ஊர்ல மழையே இல்லையா, அப்பாவுக்கு கூலி வேலை கூட கிடைக்க மாட்டாங்கடா. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே உங்க செலவெல்லாம் போக மீதி பணம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, வட்டியெல்லாம் கட்டணும்னு எழுதியிருக்காங்கடா. நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம எப்படா பணம் அனுப்ப முடியும்? இந்தா உங்க அப்பாவும் எழுதியிருக்காரு. எங்க அப்பா மட்டும் என்ன எழுதியிருக்க போறாரு? அதே பஞ்ச புராணத்தை தான் பாடி இருப்பாரு. இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்டா நினைக்கிறேன். ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார், நம்ம டைரக்ஷன்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சா? நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துறோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. மச்சான், என்னடா ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஊர்ல இருந்து தங்கச்சி லெட்டர் எழுதியிருக்கா. ஓ, இத பாரு, ஊருக்கு அனுப்ப எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணி கூட. 1000 ரூபாயா? மாப்ள, சொல்றேன் தப்பா நினைக்காத மாப்ள. ஒரு 1000 ரூபாய் 10 வட்டிக்கு கிடைக்கும்னு ஒரு ஆட்டோ புடிச்சு மெட்ராஸ் சிட்டி பூரா ராவ் ராவ் டிரைவிட்டு வர்றேன். ஒருத்தன் கூட தர மாட்டேங்கிறா மாப்ள. அப்புறம் ஏன்டா பேட்டரியே இல்லாத டம்மி போன்ல ரஜினியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா ஆட்டோக்காரன் காசு கேட்க மாட்டான். அப்ப அதுக்கே உன்கிட்ட காசு இல்லையா? டேய், இத பாரு, நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட. வேலையா? ஏன்டா நீங்க ஏற்கனவே படிச்சவங்களாச்சே, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்ல. டேய், என்னடா கூலி வேலைன்னு சொல்ற? டேய், அவனே ஓகேடா, நீ ஏன் பதற? அண்ணா ஆட்டோக்காரனே, ஒன்சன் ப்ளீஸ். அவரை எதுக்குடா இவன் கூப்பிடுறான்? என்ன தம்பி, இவங்க 2 பேரும் என் உயிர் நண்பங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. ஆமாங்க. அடுத்தவங்க ஆட்டோ எதுக்கு தம்பி? என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு. நான் சொல்லல. தேங்க்ஸ்ங்க. கை கொடுங்க. கிரேட்ண்ணே. தம்பி, இந்த நடிக்கிற சான்ஸ். கவலையே படாதீங்க. ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவை நடிக்கிறீங்க, இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு. டேய், 2 ஒண்ணுதானடா. புரியாரா? சும்மாறா. என்னண்ணே? ரஜினி. ஆஹா, எனக்கு அது போதும் தம்பி. தம்பி, அப்புறம் வர்றது. நல்லா நல்லா. அண்ணே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். வாங்க தம்பி, வாங்க. என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்ட்டு நீயும் ஆட்டோ ஓட்டுறேங்கிற? இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோக்காரன். என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ ஓட்டுவோம் பார்த்துட்டானா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும்ல. அதை விட அந்த பொண்ணுங்க பாத்துருச்சுன்னு வை, அவ்வளவுதான். நாம ப்ரொஃபசர் இல்ல தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஆயிரும்டா. இத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது. இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல. முதல்ல நான் ஊருக்கு பணம் அனுப்பணும், அவ்வளவுதான். டேய் டுபாக்கூர், என்னடா? அவனுக்கு ஆட்டோனா எனக்கு என்ன மீன்பாடி வண்டியாடா? ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா?
அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது நம்முடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப Thank you. மறப்ப. டேய் நமக்கு நல்ல நேரம் அறவே வந்துருச்சுடா. பே. டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய் அந்த கண்ணழகி இல்ல, அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. அப்படியா? இதா. யாரு, மீனாவா? ஆமாடா. டேய் இதுக்கு மட்டும் நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கேன், நாம 3 பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ காலேஜுக்கு பிரின்சிபல் ஆயிருவான். நானு நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவேன். இருக்கிற மிச்ச மீன் சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க்கா நானான்னு பாத்துருவேன். டேய் 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 டேய், டேய் ஓவரா கற்பனை பண்ணாதடா. இந்த எது கட் பண்ண? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றதும் உண்மை, நாம அதுங்களை லவ் பண்றதும் உண்மைதானடா. ஏய், அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டியை வச்சு. ப்ரொஃபஷன் நினைச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லைங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சிடாக்க செருப்படி தான் விழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. ஆ. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? ஆ. தேவையில்லாம எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதானே. ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்கப்பா. வாய முடுறா. நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இது பாருங்க, இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா, படிச்சவங்களா, எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதான், ஒழுக்கமான பிள்ளைங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம். ஆமா பாத்தியா மீனா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சந்திரா, இந்த மாப்பிள்ளைங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அதனால 2 பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரனு முடிவு பண்ணிட்டோம். எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழிய பாருங்க. ஏன் சந்திரா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரணமா? கிடைக்கும் போதே அமைக்கிற வேண்டாம். ஆமாமா, இதுகளுக்கு என்ன தெரியுது? என்னடி இது? இந்த கிழவிய சேர்ந்ததா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் கீத்து, வர மாப்பிள்ளைங்க நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அண்ணா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏன்டி எல்லாத்துக்கும் பயப்படுற? நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே எதுவும் நடக்கும். ஆமாமா, அதையும் மீறி அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னா நாங்க ப்ரொஃபஸரை லவ் பண்றோம், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஓப்பனா சொல்லிடலாம். கரெக்ட் தானேக்கா? கரெக்ட் தான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரவி கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரலையே. என்னது, நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? ஆமா, அடுத்த வாரம் தானே போறதா சொன்னாங்க. அது ஓல்டு நியூஸ். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது மட்டும் இல்ல, நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்கள பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க வர்றாங்களா, தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாண்டா. நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு உன் காதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. என்ன யோசிக்கிற? அது முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்தா இந்தா இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூவிட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு வந்துகிட்டே இரு. வாய்க்கு வந்தபடி பேசாதடா. என்ன நான் அவளை மனசார விரும்புறேன். விரும்புறியா? எதுக்கு விரும்புற? இவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகுறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்குல்ல? அப்ப வா, ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துடலாமா? இருடா, என்னடா சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோன்னு உண்மையை சொல்லிடலாம். ஐயோ, இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை. லவ்வ சரியான டைமுக்கு சொல்லி தொலைக்க மாட்டாடா. சர்ரா, போய் உண்மையை சொல்றா. என்ன என் ஆளு நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்ன நடுத்தரோடு தூக்கி போட்டு மிதிப்பா. அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருக்கிறேன், இனிமே ஃபியூச்சர்லையும் வாங்க போறேன். இது இடையில வாங்கினா நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதலுக்காக செய்யற தியாகங்களா நினைச்சுக்கிறேன். வாடா சீக்கிரம் ஆட்டோல ஏறா, வாடா. சரக்கு வச்சிருக்கேன். ஏய், இந்த பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. வெடி உள்ளார. இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களா? அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றாச்சு இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ்,
கிடைச்சிருச்சு. என்னது நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். No! இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். ஏய், Shut up! என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு 25 லட்சம். ஏண்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? கொன்னு போடுறோம் போடாங்க. நீங்க வாங்க பாட்டி. அவங்க வாடா, கிட்ட வெறும் வித்து இட்லி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்து விட்டானே. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அதனால ஏய் குட்ரா. இரு. என்னது? நானும் உன்னை நேசிக்கிறேன். அடா பாவி, அதான் நேராவே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறியே, அப்புறம் எதுக்குடா கைக்குட்டை ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க? டேய் ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம். ஆ, இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்டா, இப்படிதான் சொல்லணும். ஐயையே நல்ல வேளை புறா கால்ல கட்டி அனுப்பாம விட்டிய உன் காதல. எந்த கால்ல கட்டி விட்டாலும் காதல் ஒண்ணுதான்டா. ஆ, ஓல்ட் இஸ் கோல்ட். பரவாயில்ல. ஹா. டேய் மச்சான், என்னடா? என்ன ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, ஜெயில பூ வேற சொல்லி அது இருக்க. ஒண்ணும் இல்லடா, ஆ. இன்னைக்கு நம்ம திம்ஸ் ஊருக்கு கிளம்புது, அதான் அது முன்னாடி ஒரு காட்டு காட்டலான்ட்டு ஸ்டைல். அப்படியா? என்ஜாய் பண்றா, Thank என்ஜாய் you பண்றா. மச்சான் என்ன வர சொல்றேன், ரெடியா இருக்கு இல்ல? ஓ ரெடி. ரவி சார், ரவி சார், பாரா உன் பார்ட்டி கன் பார்ட்டிடா வந்து நிக்குது பாரு வாசல்ல. கிளம்பு கிளம்பு போ. போட போட போ. ஏய் நானும் போறேன். வாங்க மீனா. என்ன ஊருக்கு புறப்பட்டீங்களா? ஆமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். என்ன மீனு யோசிக்கிற? இதெல்லாம் எப்போ பேசிருக்க வேண்டியது, இப்பவே ரொம்ப லேட். போ போ. போறேன். ப்ரொஃபசர் ஆ. நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஹீரோ சார் நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். பாய். Okay. என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நோ நோ, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது. ஆ. தைரியமா இருக்கணும். தேங்க் யூ. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இது இருக்கீங்க. என்னோடதுதான். ஆஹா. அக்செப்ட் திஸ். தேங்க் யூ. மீனா, ஆரம்பத்துல உங்ககிட்ட சில உண்மையில சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இன்னைக்கு என்னோட பொசிஷன் இது என்னன்னா, பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏழை, நீ பணக்காரி, நாம 2 பேருக்கு எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க, அதானே? அது மட்டும் இல்லைங்க. நான் நீங்க ஏழை குடும்பத்துல பிறந்தவரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவரு, கிராமத்துல இருந்து வந்தவரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை விரும்பினேன். அது சரிங்க, இருந்தாலும் நான் என்ன சொன்ன. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு காசு பணத்தை விட உங்க நல்ல மனசுதான் முக்கியம். மீனா இது வந்துட்டு பாட்டி. மீனா ப்ளீஸ், நான் சொல்றது. ஷ். நீங்க உங்க பதில எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஆனா என் மனசு முழுசும் நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருக்கீங்க, அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வரேன். மீனா, ஏண்டா என்னமோ சொல்லணும்னு சொன்னீல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லணும் தான்டா நினைச்சேன். ஆனா மீனா என்ன சொல்லவே விடல. ஏன் மீனா குட்டி, ராமகாலம் வரதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, எங்க போயிருந்த? அந்த ப்ரொஃபஸருங்க இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். யாரு? வணக்கம். இந்த தம்பி தானா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்களாம். நீங்க மட்டும் வரலைன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. தேங்க்யூ. இது யாரு? அடடே, இன்னொரு ப்ரொபோசல் சொன்னீங்க, அந்த தம்பியா? ஆமா பாட்டி, பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா. அது கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜிப்பா கூட என்னோடதே தான். என்னது? டைரக்ஷன் பாட்டி. இந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே. கிளாட்டி மீட் யூ. மோதிரம் பத்திரம் ஐயோ ஆத்தி இருக்குப்பா. கையில தான் இருக்கு. சீ, தமாஷ் பண்றியா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேனே. பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. அட போப்பா, விளையாட்டு பயலா இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பேத்திங்களை பொண்ணு பாக்குறதுக்கு மந்திரி வீட்ல இருந்து வர்றாங்க. அநேகமா இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா வந்துருங்க. என்ன, வரட்டுமா? வாமா. வரேன். மீனா, என்னோட ஞாபகார்த்தமா ப்ளீஸ்.
தேங்க்யூ. ஐயோ 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 சூப்பர்